சற்று முன் திடீரென முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தார் விஜயின் மனைவி சங்கீதா. தன்னையும் குழந்தைகளையும் விஜயிடம் இருந்து காப்பாற்றும்படி முதல்வரிடம் கோரிக்கை. விஜய்க்கு எதிராக திரும்பும் ஒட்டுமொத்த பெண்கள். சற்று முன் உச்சக்கட்ட பரபரப்பு. அதாவது தமிழக அரசியல் என்பது இப்போது விஜய்க்கு எதிராக மொத்தமாக திரும்பியிருக்கிறது. நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியலில் திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் தீவிரமான தேர்தல் வேலைகளில் இறங்கி வரும் இந்த நிலையில் விஜயை பொறுத்தவரையில் விஜயின் கட்சிக்கு ஆரம்பத்தில் ஆதரவுகள் என்பது பொதுமக்களிடையே ஏகபோகமாக இருந்தது. அதன் பிறகு விஜயின் தவறான அரசியல் நகர்வுகள் என்பது விஜய்க்கு கூடிய ஆதரவை கொஞ்சம் கொஞ்சமாக சரித்தது. அதனைத் தொடர்ந்து இப்போது பூதாகரமாக வெடித்திருக்கும் இவருடைய விவாகரத்து பிரச்சனை என்பது இவருக்கு எதிராக மொத்தமாக திரும்பியிருக்கிறது. அதுவும் நாளுக்கு நாள் இவருடைய விவாகரத்து பிரச்சனை என்பது இவருடைய அரசியலை மேலும் பின்னோக்கி கொண்டு செல்கிறது. இதில் கூடுதல் சிக்கலாக மகளிர் தினமான இன்றைய தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிவிட்டு மகளிருக்கான இலவச திட்டங்களையும் விஜய் அறிவித்திருந்தார். தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இவைகள் அமல்படுத்தப்படும் என்று சில அறிவிப்புகளை விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார். அதன்படி விஜய் ஆட்சிக்கு வந்துவிட்டால் மாதம் பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த ஒரு அறிவிப்பு என்பது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக விஜய்க்கு எதிராகவே இந்த அறிவிப்பு திரும்பிவிட்டது. ஏனென்றால் விஜய் அரசியலுக்கு வந்தபோது இலவசங்களுக்கு ஒருபோதும் துணை போக மாட்டேன் என்று கூறியிருந்தார். இலவசங்கள் வேண்டவே வேண்டாம் என்றும் கூறியிருந்தார். கல்விக்கு மட்டுமே இலவசங்கள் கொடுக்க வேண்டும் என்றும் மற்றபடி இலவசங்கள் கொடுக்கக்கூடாது என்று விஜய் திட்டவட்டமாக அப்போது கூறியிருந்தார். ஆனால் திடீரென இலவசமாக 2500 ரூபாய் அறிவிப்பை இவர் அறிவித்திருப்பது இவரின் அரசியல் மீதான நம்பிக்கையை மிகப்பெரிய அளவில் உடைத்திருக்கிறது. இலவசங்கள் கொடுக்கக்கூடாது என்று இவரே கூறிவிட்டு இப்போது இவரே இலவசத்தை அறிவிப்பது என்பது இவர் மீதான நம்பிக்கையை பொதுமக்களிடையே மொத்தமாக சிதைத்துள்ளது. இதனை அடுத்த அறிவிப்பாக வீட்டு உபயோகத்திற்காக 6 சிலிண்டர்கள் வருடத்திற்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும் இதனால் பெண்கள் மேலும் பலனடைவார்கள் என்றும் விஜய் கூறியிருப்பது மேலும் அதிர்ச்சியடைய வைத்தது. முதலில் இலவசமாக 6 சிலிண்டர்களை ஒரு வீட்டுக்கு கொடுப்பது என்பது கிட்டத்தட்ட தமிழகத்தில் சாத்தியமே கிடையாதுங்க. அதற்கான நிதி ஒதுக்கீடு என்பது தமிழகம் அளவில் பார்த்தால் கண்டிப்பாக நிதியை செலவழிக்க முடியாது. ஆகவே இது நன்கு தெரிந்தும் கூட இப்படி ஒரு பொய்யான வாக்குறுதியை விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இதுவும் கூட இலவசம்தான். ஏற்கனவே இலவசங்கள் கொடுக்கக்கூடாது என்று அழுத்தமாக கூறியிருந்த விஜய் 2500 ரூபாய் கொடுப்பதோடு இப்போது இலவசமாக 6 சிலிண்டர்களும் வழங்கப்படும் என்று இவர் கூறியிருப்பது இவர் மீதான நம்பிக்கையை மேலும் மேலும் பொதுமக்களிடையே குறைத்துவிட்டது. இதனையடுத்து அடுத்த அறிவிப்பாக பெண்கள் திருமணத்தின் போது 1 பவுன் தங்கமும் பட்டு சேலையும் வழங்கப்படும் என்றும் விஜய் கூறியிருந்தார். இந்த அறிவிப்பும் கூட தமிழக நிதி சுமையை கணக்கில் வைத்து பார்த்தால் மிக மிக கடினமானது. ஆகவே இதுவும் கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாது. அதேபோல இதுவும் இலவசத்தில்தான் வருகிறது. இதற்கு அடுத்த அறிவிப்பை பார்த்தால் இப்போது தமிழக அரசு பெண்களுக்கான இலவச பேருந்தை அறிவித்திருந்தது. ஆனால் அது குறிப்பிட்ட சில பேருந்துகளில் மட்டும்தான் அந்த இலவசம் இருக்கிறது. ஆனால் விஜயின் இந்த அறிவிப்பு என்பது தமிழகத்தில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக சென்று வரலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த ஒரு அறிவிப்பும் கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாதுங்க. இப்படி செய்யும்போது போக்குவரத்து துறையிலிருந்து அரசுக்கு வரும் நிதி வருவாயில் பெருமளவு குறைந்துவிடும் என்பதை விட வரவே வராது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு போக்குவரத்து துறையில் அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசம் என்று அறிவித்துவிட்டால் வருவாய் என்பது மிகவும் குறைந்துவிடும். அப்படி குறைந்தால் ஒட்டுமொத்த தமிழகமும் நிதிச்சுமையில் மூழ்கிவிடும். ஆகவே இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் தான் விஜயின் இத்தகைய அறிவிப்புகள் என்பது இருந்தது என்று கூறலாம். அதேபோல இதுவும் இலவசம்தான். ஆக இலவசத்தை ஆதரிக்கவே போவதில்லை என்று கூறி வந்த விஜய் இப்போது அறிவிக்கப்படும் அனைத்து திட்டங்களும் இவருடைய திட்டங்களில் இலவசமாகத்தான் இருக்கிறது. இதற்கு அடுத்த அறிவிப்புகள் என்று பார்த்தால்
ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் அரசு சார்பில் ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும் என்றும் விஜயின் அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பும் கூட பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தைக்கும் மோதிரம் அணிவிப்பது என்றால் கண்டிப்பாக அந்தளவுக்கு நிதி என்பது தமிழகத்தில் கிடையவே கிடையாது. வேறு மாநிலங்களிலிருந்து கொள்ளையடித்து வந்தால் மட்டும்தான் விஜய் கூறிய இத்தகைய அறிவிப்புகளை செயல்படுத்த முடியும். ஆகவே விஜயின் இத்தகைய அறிவிப்புகள் அனைத்தும் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதே சமயம் இதுவும் இலவசம்தான். ஆகவே விஜயின் இத்தகைய அறிவிப்புகள் அனைத்தும் மக்களுக்கு பெருமளவு ஏமாற்றமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் விஜய் சொன்ன இத்தகைய எந்த விஷயங்களையும் அமல்படுத்த முடியுமா என்று கேட்டால் தமிழக நிதி வருவாயை பொறுத்தவரையில் அதற்கு துளி கூட வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்தும் கூட இப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வெற்றி பெறுவதற்கு விஜய் இத்தகைய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் என்றால் விஜய் இத்தகைய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் என்ற கருத்துக்கள் தான் நிலவி வருகிறது. அது மட்டுமில்லாமல் இவருடைய விவாகரத்து பிரச்சனை என்பது இப்போது பூதாகரமாக வெடித்திருப்பதால் இந்த விஷயத்தை மடைமாற்றுவதற்காகவே இப்படியான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களின் கவனத்தை திசை திருப்பி ஊடகங்களின் கவனங்களை திசை திருப்பி இவருடைய விவாகரத்து பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ள இவர் இத்தகைய அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இவருடைய அறிவிப்பில் மகளிருக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்றும் இவருடைய ஆட்சியில் எந்த ஒரு பெண்ணுக்கும் தீங்கு விளைவிக்காமல் பார்த்து கொள்வது கடமை என்றும் அதற்கான தனித்தனி துறைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்றும் விஜய் கூறியிருந்தார். இவர் இப்படி கூறும்போது பலருக்கும் சிரிப்பு தான் வந்தது. ஏனென்றால் இவருடைய மனைவிக்கே இவரால் பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை. இவருடைய மனைவியும் ஒரு பெண்தான். அப்படி இருக்கும்போது தன்னுடைய வீட்டில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கே சரியான நீதியையும் பாதுகாப்பையும் வழங்க முடியாத இவர் எப்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார் என்ற கேள்விதான் எழுந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த நிலையில்தான் விஜயின் மனைவியான சங்கீதா அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து இந்த விவாகரத்து விஷயத்தில் தனக்கு உதவும்படி கோரிக்கை வைத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஏனென்றால் விஜயுடைய பவரை பயன்படுத்தி சங்கீதா அவர்களுக்கு மிரட்டல்களும் கடும் நெருக்கடியும் விஜய் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டு வருவதாகவும் சங்கீதா ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அத்தகைய புகார்களை முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து தற்போது நேரடியாக கூறி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஆகவே இந்தளவுக்கு தன்னுடைய வீட்டில் உள்ள பெண்ணுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத விஜய் வந்துட்டு தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று கூறுவது அயோக்கியத்தனத்தின் உச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக மொத்தம் விஜயின் தற்போதைய அரசியல் என்பது சிறுபிள்ளைத்தனமாகவும் வேடிக்கையாகவும் தான் சென்று கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இவர் இந்த தேர்தலில் 2-3% வாக்குகள் வாங்கினாலே அது மிகப்பெரிய ஆச்சரியமாகத்தான் பார்க்கப்படும். ஏனென்றால் அந்தளவுக்கு விஜயின் அரசியல் செயல்பாடுகள் என்பது கடந்த சில நாட்களாக மிகவும் கேவலமாகவே இருந்து வருகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், விஜயின் இத்தகைய அறிவிப்புகளை பற்றியும் இத்தகைய அறிவிப்புகள் சாத்தியம்தானா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவரையும் ஷேர் சரி, நீங்கள் சொல்லுங்கள், இத்தகைய அறிவிப்புகளை பற்றியும் இத்தகைய அறிவிப்புகள் முதலில் சாத்தியம்தானா என்பதை பற்றியும் குறிப்பாக இவருடைய மனைவியான அவருடைய வீட்டில் இருக்கும் அந்த ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பையே உறுதி செய்ய முடியாத விஜயால் எப்படி ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் இவருடைய ஆட்சியில் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.